ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் 24/7 ஸ்ட்ரீமிங்கில் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு விஷயமும் யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு வந்து ஒரு 100% போடணும் அப்படிங்கிறதுக்கு குறியாக தான் இருக்காங்க. ஸோ நான் கூட ரொம்ப மொக்கையாக நினச்சேன். பட் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் அப்படிங்கிறது தான். குறிப்பாக அருண் அண்ட் வர்ஷினி அவங்க கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அதாவது வர்ஷினி வந்து இவங்களை பிடிக்காத மாதிரி அருண் வந்து போய் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, லைக் ஜோ படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ரியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் அப்படி தான் அப்ரோச் பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அருண் வந்து பண்ணுறாரு. அருண் நாள் படம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் டெலிவரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வர்ஷினியும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், அந்த அக்செப்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் செமையாக இருக்குது. அடுத்து ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீச்சருக்கும் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு உள்ள அட்வைஸ் கொடுக்குறாரு, எப்படி நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேமு. ஸோ அதில் ஜாக்லினை கூப்பிட்டு நான் கொஞ்சம் ஃபன்னாக பண்ணவா சார் அப்படின்றாங்க. ஏம்மா நீ எப்படினாலும் பண்ணிக்கோமா, உனக்கு தெரியாத உருட்டா, நீ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் கலாய்ச்சது ரொம்ப அருமையாக இருக்குது. மஞ்சரி அவங்களுக்கும் வந்து தமிழ் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாரு பிக் பாஸ் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி. அடுத்து பெர்ஃபார்மன்ஸில் வருவோம். ராணவ் வந்து கொஞ்சம் விடுக்காக தான் இருக்கான். ரயான் தான் எங்கே இருக்கான்னு தெரியல. ஒயில்டு கார்டில் வந்த ராணவ் வந்து இந்த டாஸ்கில் அப்பப்போ வந்து கவுண்டர் கொடுக்குறது, பேசுகிறது, ஜாக்லின் கலாய்க்கிறது, இந்த மாதிரி பசங்க கூடலாம் வந்து சேராமல் நான் ஒரு தனி ராஜா அப்படின்ற மாதிரி அவன் தனியாக சுற்றிட்டு இருக்கான். நிஜமாகவே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தெரியுது ராணவ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும். அப்புறம் முத்துக்குமரன் நல்லா பண்ணார், அவர் கொடுத்த ரோலு. ரஞ்சித் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். பட் இருந்தாலும் அவர் வந்து கிளாஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா அவர் யாராவது பேசணும்னா வந்துட்டு கண் அப்படி உருட்டிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சின்ன மேனரிசம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ விஷால் ஆவரேஜ் தான். சௌந்தர்யாவும் வந்து பெருசாக அது இல்லை, அப்படியே அந்த சின்ன பிள்ளைங்க பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு தெரியுறாங்க. தர்ஷிகா தெரியவே இல்லை ஆள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாச்சனாவும் வந்து கொஞ்சம் துரு நாங்கள் அங்கே ஓடிட்டு இருக்கு. எப்பயுமே குழந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பெருசாக இதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. சரிங்களா? அப்புறம் இந்த ஸ்டாஃப் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க. ஜாக்லின் குறிப்பாக காலைல வர்ஷினி சொல்கிறாங்க 8 மணிக்கெலாம் எந்திரிச்சு வந்து கிளம்பி ரெடியாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, என்னங்க நீங்கள் பிக் பாஸ் அதுக்குன்னு எப்படி காலைல சீக்கிரம் எழுப்பிடுவார் நம்மளை, அப்படிலாம் முடியாது, நம்ம டைமுக்கு என்ன மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. உடனே வர்ஷினி இல்லை 8 மணிக்கெலாம் வரணும்னு நினச்சி நம்ம பிக் பாஸ்ட்டு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வர்ஷினி வந்து ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதாவது எந்தெந்த டைம் எந்தெந்த பீரியடு, எப்போ லஞ்ச் டைம், எப்போ டின்னர் டைம், எப்போ வந்து ஹாஸ்டல் போகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனும் வர்ஷினி பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக வர்ஷினியை. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு எஃபர்ட் போடுறது அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, அதற்காக நீங்கள் ஒரு மெனக்கல் பண்ணணும்ல, அது நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வேறு யார் நல்ல டாப் பர்ஃபார்மன்ஸ் இதில் போட்டு சூப்பராக இருக்குது பின்னுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் வந்து அந்தளவுக்கு அவருக்கு இல்லை. பெல் அடிக்கிறது, சும்மா நிற்கிறது, அவர் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து அஸ் அ பிளேயராக அதில் வந்து அவர் வந்து இன்னோவேட்டிவாக பண்ணல. மற்றபடி வேறு யார் இருக்கா? ஆனந்தி தெரியல, கம்ப்ளீட்டாக தெரியல. பவித்ரா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராணுவம் எப்படி பாய்ஸில் வந்து செம்மையாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸில் வந்து பவித்ரா ரொம்ப ஆட்டிடியூடாக பயங்கரமாக பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க ஜாக்லின்கிட்ட பேசும்போது நீ வந்து பணக்காரி தானே, பைத்தியக்காரி மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சது, ஜாக்லினுடைய ஒன்லைனர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படி இருக்குது. ஸோ போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து சௌந்தர்யா வந்து பிஆர் டீம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் வந்து அடுத்து பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஏற்கனவே சனம் ஷெட்டி அவர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க, மாயாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாயாவே பிஆர் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வைக்கல, மக்கள் ஹேட்டு தான் சம்பாதிச்சிட்டாங்க. பட் பிஆர் வச்சுருக்கிறதுக்கு மேட்ரு கிடையாது, எல்லோரும் பிஆர் வைக்கலாம். ஆனால் மக்களுக்கு பிடிக்கும்படி ஆடினா தான் ஓட்டு அதை கன்வெர்ட் ஆகும். சரியா? இப்போ அர்ச்சனா என்ன தான் பிஆர் வச்சுட்டு வந்தாலும் மக்களுக்கு பிடித்தபடி விளையாண்டதுனால தான் அவங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஷிதாவுக்கு வந்து பிஆர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி சௌந்தர்யாவோட அன்ஷிதா தான் வெளியே நல்லா தெரியவா அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவுடைய கேமை பாராட்டி நம்ம சௌந்தர்யாவை கொஞ்சம் மட்டம் தட்டியிருக்காங்க. ஸோ சௌந்தர்ய ரசிகர்களே உண்மையிலேயே என்னப்பா பிஆர் தானா இல்லை எப்படி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் அருமையாக தாக்கியிருக்காங்க மாயா சௌந்தர்யாவை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். மற்றபடி ஸ்மூத்தாக போகுது இந்த டாஸ்க். இப்போதைக்கு பிரச்சனைகள் வர நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், குட் பை.